செங்கல்பட்டு வல்லம் பகுதியில் இருக்க இந்த குடைவரை கோயில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இது வந்து பல்லவ மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில். வேதாந்தீஸ்வரர், அம்மன் வந்து ஞானாம்பிகை, கூட பெருமாளும் இருக்கார் மேலவே. இது நண்பர் ஒருத்தர் சொல்லி தான் எனக்கு இந்த கோயில் தெரிஞ்சுது. அவர் அழைப்பின் பேரில் தான் நான் இங்கே வந்தேன். அவர் இப்போ என்ன சொல்கிறாருன்ட்டு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வல்லம் ஸ்ரீ வேதாந்தீஸ்வரர் ஸ்ரீ கிரி வரதராஜ பெருமாள் கோயிலோட சிறப்பு அம்சங்களை பார்க்க போறோம். இந்த கோவில் எங்க அமைந்திருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம செங்கல்பட்டுல இருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. செங்கல்பட்டுல இருந்து நம்ம திருவேகுன்றம் போற ரூட்ல, திருவேகுன்றம் மற்றும் மகாபலிபுரம் கல்பாக்கம் போற ரூட்ல செங்கல்பட்டுல இருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். வல்லம் பிரிட்ஜுக்கு அப்புறம் தாண்டோன்னு ரைட் சைட்ல உள்ள மலையின் மேல அமைந்திருக்கிற கோவில் இது. இந்த திருக்கோவில் பாத்தீங்கன்னா அழகிய 10 சிலைகளும் 6 கல்வெட்டுகளும் கொண்ட ஒரு அழகிய கோவில் ஆகும் இந்த கோவில். இந்த கோவில் வந்து பல்லவ மன்னன் மகேந்திர பல்லவவர்மன் ஆட்சி அவனது சிற்றரசன் வயந்த பிரியனும் அவனது மகன் கந்தசேனனும் இக்கோவிலை அமைத்தனர். இங்கு கருடன் மலையை சுற்றி வட்டமிட்டு இறைவனை வணங்கி செல்லும் ஒரு திருத்தலம் ஒன்றே. 10ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னன் ராஜாதிராஜன், 12ஆம் நூற்றாண்டில் கோப்பெருஞ்சிங்கனும் வழங்கப்பட்ட திருத்தலம். இத்திருத்தலத்தில் 7 சித்தர்கள் தினமும் வந்து இன்றும் இறைவனை தரிசிக்கின்றனர். தியானத்தின் மூலம் 3 சித்தர்களை தரிசிக்கலாம். அவர்கள் இங்குள்ள அம்பிகைக்கு பாதரச கொலுசு அணிவிக்கப்பட்டது. இங்குள்ள சிவபெருமான் 1008 ருத்ராட்சம் அமைந்த பந்தலின் கீழ் காட்சி அளிக்கிறார். இந்த கோவில் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு கோவிலாக காணப்படுகிறது. சிவபெருமானும் சிவனும் பெருமாளும் ஒன்றாக காட்சி அளிக்கிற ஒரு கோவிலாக இந்தியாவிலே இந்த குடைவரை கோவில் காணப்படுகிறது. இந்த குடைவரை கோவில் மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோவிலாக காணப்படுகிறது. இந்த தினமும் இந்த கோவிலிலே திருப்பாடல்கள் வந்து தினமும் பாடப்படுகிறது. அந்த காலகட்டங்களிலே ஸ்ரீ ஞானம்பிகை சேனத ஸ்ரீ வேதாந்த ஈஸ்வரர் கோவிலாகும் இது. இத்திருத்தல கோவிலில் 1860 திரு வீரசாமி குருக்கள் அவர்களுக்கு பின், திரு விஸ்வநாத குருக்கள் அவர்களுக்கு பின், திரு நீலகண்ட குருக்களும் அவர்களுக்கு பின், சாம்பசிவ குருக்களால் அவர்களுக்கு பின், இது வந்து குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 10 தலைமுறைகளாக இந்த கோவிலை வந்து ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் இதற்கு அர்ச்சனை செய்து நடத்தி கொண்டு வருகிறார்கள். பரம்பரையாக அறங்காவலர்களாக அர்ச்சகர்களாக இந்த கோவில்களை வந்து நடத்தின்னு வராங்க. அவர்களாலேயே இந்த சுற்றுப்பட்டு எல்லாமே வந்து இந்த கோவிலை வந்து வணங்குறாங்க. தினமும் இந்த கோவில்ல வந்து பூஜை செய்யறதுக்கு இங்க காணப்படுகிற குளத்தில் இருந்து தண்ணீர் எடுத்துக்கொண்டு வந்து தினமும் இந்த சிவபெருமானுக்கு இங்க பூஜை செய்கிறார்கள். இந்த கோவில் தினமும் பூஜை செய்யப்பட்டு தினமும் அர்ச்சனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கோவிலிலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலாக இந்த கோவில் காணப்படுகிறது. இந்த கிராம மக்களால் இந்த கோவிலை அழகாக கொண்டாடப்பட்டு வருகிற ஒரு கோவிலாக இருக்கிறது. இந்த கோவில் மிகவும் சிற்பம்சங்களும் கொண்டது. அழகிய ஒரு மலையின் மேல் இந்த கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் வரும்போது ஒரு அமைதியும் நிம்மதியும் ஒரு சாந்தமும் ஒரு பொறுமையும் இந்த கோவில் உண்டாக்குகிறது நமக்கு. இந்த நண்பர் சொல்லி தான் நான் இந்த கோயிலுக்கு வந்தேன். இப்படி ஒரு கோயில் இருக்கிறது எனக்கு இவரால் தான் தெரியும். வல்லம் ஸ்ரீ வேதாந்தீஸ்வரர் ஞானாம்பிகை திருக்கோயில், குடைவரை கோயில். இதோட ஸ்பெஷல் என்னன்னா குடைவரை கோயில். உங்களுக்கு டைம் கிடைச்சாலும் நீங்கள் வந்து பாருங்கள். யாருன்னா வந்திருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நன்றி, வணக்கம்.